நமஸ்காரம். ஸ்ரீயத் ஹரிவன்ஷ் மகாபிரபு மோகினி ஏகாதசி என்னைக்கு அவதரிக்கிறார். அவர் கண்ணனுடைய பாசுரி அப்படின்ற அந்த புல்லாங்குழலினுடைய அம்சமாக இந்த பூலகத்தில் அவதரிக்கிறார். விரஜபூமியில பாத்கிராம் அப்படின்ற ஒரு இடம். இவர் ஒரு பிராமண குலத்துல தான் அவதரிக்கிறார். இவ அம்மா அப்பா தியோபாந்த் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, பிரஜபூமி என்று சொல்லக்கூடிய விருந்தாவனத்துல. அந்த தியோபாந்தில தான் இவன் அம்மா அப்பா வாழ்ந்துட்டு வரா. இவ அப்பா பேரு வியாசமிஸ்ரர், அம்மா பேரு தாராராணி. இவாளுக்கு ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லை. அதனால இவ ரொம்ப சோகமா இருந்தா. இவருடைய உடன் பிறந்தவர் ஒருத்தர் இருக்கார், நரசிங்காஷ்ரம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு வியாசமிஸ்ரருக்கு. அவர் ஒரு சன்னியாசி. ஆனா அவர் உடன் பிறந்தவா மேல இருக்கிற அந்த பாசத்தினால அடிக்கடி வந்துட்டு போவார் தியோபாந்துக்கு. அப்போ ஒரு சமயம் நரசிங்காஷ்ரம் ஜி இவருடைய வீட்டுக்கு எழுந்தருளிய சமயம் இவாளை பார்க்கறச்சு ரொம்ப துக்கமா இருந்தா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆறது கல்யாணமாகி ஆனா புத்திரபாகியமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு நரசிங்காஷ்ரம் ஜி சொன்னார், இதான் உங்க தலை எழுத்து நேத்துக்கோங்கோ, வேற வழி இல்லை நமக்கு, வருத்தப்பட்டு முக தொங்க போண்டு உட்காரதுனால எதுவும் மாறிடாது அப்படின்னு சொல்லும் பொழுது தாராராணி சொல்றா, எல்லாமே விதி அப்படின்னு விட்டுட்டா நாங்க ஏன் உங்களை மாதிரி சன்னியாசிகள் பின்னாடி வரணும்? அவசியமே இல்லையே, நீங்க தான் மாத்துவேள், உங்க அனுகிரகத்தினால பெருமாளை தான் மாத்துவான்னு தானே நாங்க உட்காண்டிருக்கோம், நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. நரசிங்காஷ்ரம்ஜி அந்த நிமிஷம் மௌனம் சாதிச்சுட்டு புறப்பட்டு போயிட்டார் அந்த இடத்த விட்டு. ஆனா கொஞ்ச நாரி கழிச்சு நரசிங்காஷ்ரம்ஜி திருப்பி அவருடைய உடன் பிறந்தவர் வியாசமிஸ்ரர் அவருடைய வீட்டுக்கு போறார். போயிட்டு தாராராணிக்கு அனுகிரகம் பண்ற. இந்த மாதிரி ஒசந்த பிரேம பக்தி, அதாவது அத ரசோபாசனை அப்படின்னு சொல்லுவா வடக்க. ரசோபாசனைனாக்க பக்தியினுடைய எஸ்டாட்டிக் ஸ்டேட். அது அந்த எஸ்டாட்டிக் ஸ்டேட்லயே தான் இவ இருப்பா. அப்படி ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும், கவலைப்படாத, சீக்கிரத்துல பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறார். வியாசமிஸ்ரர் அப்போ சிகண்டர் லோடி அப்படின்ற அரசனுடைய ராஜ்யசபையில ஜோதிஷரா இருந்துட்டு இருந்தார். ஜோசியெல்லாம் பார்த்து சொல்லுவார் ராஜாக்கு எப்பப்ப தேவையோ. அந்த ராஜா ஏதாவது பிரயாணம் கிளம்பணும்னா இவர்கிட்ட கேட்ட ஆலோசனை கேட்ட எல்லாம் பண்றதுலாம் இருந்தது. ஸோ வியாசமிஸ்ரர் அடிக்கடி ராஜா எங்க போனாலும் கூடயே போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது, தாராராணி கர்ப்பவதியா இருக்கா. அரசர் அப்ப மதுராலேந்து ஆக்ரா அதுக்கு போகணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார். தாராராணி ஐஷிண்ட போறார். ஒரு 5 மைல் தள்ளி இருக்கு ஆக்ரா மதுரால இருந்து. அதுக்கு போகணும்னுட்டு இவெல்லாம் எல்லாம் தயார் பண்ணிட்டு கிளம்புறா. தாராராணிய தனியா விட்டுட்டு போக முடியுதுன்றதுக்காக ராஜாவோட கூட வியாசமிஸ்ரர் எப்பவுமே போவார் இல்லையா. சோ அவர் இந்த வாட்டி தன்னுடைய மனைவியும் ஐஷிண்ட போறார் யாத்திரைக்கு. போற வழியில என்ன ஆறுது, தாராராணிக்கு பிரசவ வலி வருது. அப்போ உடனே இவ என்ன பண்றா, பக்கத்துல பாத்கிராம் அப்படின்னு ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு. பாத்கிராம் அப்படின்றது கோகுலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த இடத்துல இவாளுடைய அந்த யாத்திரையை நிறுத்தி தாராராணிக்கு அங்க பிரசவம் ஆறுது. அங்க மோகினி ஏகாதசி இன்னைக்கு ஸ்ரீயத் ஹரிவன்ஷ் மகாபிரபு அவதரிக்கிறார். விடிய காலம்புற ஸ்ரீயத் ஹரிவன்ஷ் மகாபிரபுவனோடி அந்த பிறப்பிடத்தை இன்னைக்கும் இந்த ராதாவல்லப சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த பெரியவாள்லாம் இருப்பாள் சன்னியாசிகள், அவள்லாம் அந்த இடத்துக்கு வியாச பவனம் அப்படின்னு பெயர் வச்சு இன்னைக்கு அவாதான் பாதுகாத்துன்னு வர. அந்த வியாச பவனத்தை சுத்தி ராஸ்மண்டல் ஒண்ணு இருக்கு. அந்த ராஸ்மண்டல்ல தான் ராசலீலை நாடகங்கள்லாம் பக்தர்கள்லாம் அங்க அரங்கேத்துவா. அந்த வியாச பவனத்துக்குள்ள நுழையறச்சேவே கதவுகள்லாம் அப்படி அத்தியாச்சரியமா இருக்கும். அந்த கதவுகள்லாம் சேவிக்கரிச்சே பாக்கரிச்சே ஒரு கதவுல ஸ்ரீயத் ஹரிவன்ஷ் மகாபிரபு தன்னுடைய தாயார் தாராராணி பிரசவிச்ச பொழுது அந்த குழந்தைய எடுத்து தான் கையில தாங்கிட்டு இருந்த ஒரு பெயிண்டிங் ரொம்ப அழகா வரைஞ்சு வச்சிருப்பா. அதே மாதிரி கண்ணனை யசோதை தன்னுடைய கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரியும், கண்ணன் நந்த மகாராஜோட வீட்டுல அவதரிச்ச அந்த பெயிண்டிங் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கலாம்.
கொஞ்ச நாள் அவ வந்து பாத்கிராம்ல இருந்தா. அதுக்கப்புறம் புறப்பட்டு தியோபாந்துக்கு போயிட்டா. தியோபாந்துல தான் ஸ்ரீயத் ஹரிவன்ஷ் மகாபிரபு கிட்டத்தட்ட 30 வருஷம் அவருடைய வாழ்க்கையில செலவழிச்சிருக்கார். முதல் 30 வருஷம், அது கூட பின்னால்லாம் கிடையாது, முதல் 30 வருஷம் செலவழிச்சிருக்கார். ஒரு நாள் என்ன ஆகுது, ஹரிவன்ஷ் மகாபிரபு வந்து அவரோட நண்பர்களோட விளையாடிட்டு இருக்கார். அப்போ இவர் மட்டும் என்ன மாதிரி விளையாடுவார் அப்படின்னாக்கா டாக்கூர்ஜின்னு ஒரு விளையாட்டு. இவருக்கு அந்த விளையாட்டுல தான் பிரீத்தி. அப்ப என்ன பண்றார், அங்க ஒரு மரம் இருக்கு, தமால விருட்சம் ஒண்ணு இருக்கு. தமால மரத்தை, அது தமால மரம் பாக்குறதுக்கு நல்லா கண்ணங்கரையில் இருந்தது. அவருக்கு அந்த தமால மரத்தை பாக்குறத கண்ணனை பார்க்கிற மாதிரியே இருந்தது. தமால மரத்தை வந்து பட்டு பீத்தாம்பர வாடையை கொண்டு சுத்தினார். சுத்திட்டு அந்த தமால மரத்தினுடைய கொடி இருக்கும் இல்லையா, அந்த கொடிய வந்துட்டு பட்டு நீல வஸ்திரத்தை கொண்டு சுத்தினார், அலங்காரம் பண்ணார். ராதா கிருஷ்ணரை சேவிக்கிற மாதிரி இருந்துதான் அவருக்கு அந்த தமால மரத்தையும் தமால மரத்துல இருந்த அந்த கொடியையும் சேவிக்கும் போது. அதனால கண்ணனை வந்து அலங்காரம் பண்ற மாதிரி அந்த தமால மரத்தை பட்டு பீதாம்பர வாடையால் அலங்காரம் பண்ணி, ராதாராணிய வந்து அலங்காரம் பண்ற மாதிரி அந்த தமால மரத்தினுடைய கொடிய வந்து பட்டு வஸ்திரத்துல அந்த நீல நிறம் வஸ்திரத்தை கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்காரு. இது அவரே வந்து சொல்றார் தன்னுடைய ஸ்ரீயத் சௌராசியில 80ஆம் பாடல்ல சொல்லும் பொழுது அவர் சொல்றார், பல்லவி கனக் பல்லரி தமால ஷியாம சங்க, பல்லவி கனக் பல்லரி தமால ஷியாம சங்க, लागी राही अंग अंग मानो बीरामिनी, लागी राही अंग अंग मानो बीरामिनी, बल्लवी कनक बल्लरी तमाल श्याम संग।